ஈரோடு மாவட்டத்துல இருந்து மாயவரன் ஒரு இதுல இருக்கு மாநகராட்சின்னு சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு அந்த இடத்துல அடிப்படை வசதி எதுவுமே எங்களுக்கு கிடையாது. அன்னை தெரசா நகருங்க, அங்க எங்களுக்கு அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. இது கரண்ட் வசதி, தண்ணி வசதி 60 வீட்டுக்கு ஒரே பைப்பு தண்ணி தான் நாங்க எல்லாரும் குடிச்சிட்டு இருக்கிறோம். தண்ணி பைப்பு 2 மணி நேரம் மட்டும் தான் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. 2 மணி நேரத்துல 60 குடும்பம் அதுல குடிக்க முடியுங்களா? சொல்லுங்க பாக்கலாம். ஒரு வேலை வெட்டிக்கு போகணும். சாயங்காலம் 6 மணில இருந்து 8 மணிக்கு, காலையில 6 மணில இருந்து 8 மணிக்கு தான் விடுறாங்க. அந்த 60 குடும்பம் எப்படிங்க அந்த ஒரு பைப்ல வந்து தண்ணி பிடிக்க முடியும்? ரோடு வசதி கிலோமீட்டர் வந்துதான் தண்ணி. +1 +2 படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்ப கரண்ட் வசதி இல்லாம ஸ்கூலுக்கே இப்பெல்லாம் போறதே இல்லைங்க. எங்க ஊர்ல எல்லாரும் அந்த அடிப்படை வசதி எதுவுமே இந்த 20 வருஷம் ஆச்சு, 20 வருஷமா அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. அதனால இந்த வருஷம் ஸ்டாலின் ஐயா வந்து முதலமைச்சர் ஐயா இருந்துகிட்டு எல்லாத்துக்கும் பட்டா கொடுக்க சொல்லி வந்திருக்காங்க. அந்த முறையில தான் நாங்க வந்து கேட்டோம். ஆனா இப்ப வந்து நாங்க போன ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி கூட போய் மனு கொடுத்த கலெக்டர் ஆஃபீஸ்ல தான். ஆனா அந்த மனு வந்து இப்ப வந்து தாலுகா ஆபீஸ்ல தான் இருக்குன்னு எங்களுக்கு சொல்றாங்க. அதனால இந்த எங்களுக்கு வாழ்வு ஆதாரமே எதுவுமே வேண்டாம்னு சொல்லி நாங்க எல்லாமே கொடுக்க வந்துட்டோங்க. ஆதார் கார்டு, ஓட்டு ஐடி, ரேஷன் கார்டு எதுவுமே எங்களுக்கு வேண்டாங்க. டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துருங்கன்னு சொல்லி தான் நாங்க எல்லாரும் வந்திருக்கோங்க. என் பேர் நல்லம்மாளுங்க. 20 வருஷமா அந்த கஷ்டத்துல நஷ்டத்துல கரண்ட் இல்ல, ஒண்ணு இல்ல. நாங்க எல்லாம் செத்து பொழைக்கிறோம். ஓட்டு போட்டு தெவிக்க வைக்கிறது எதுக்கு? இல்லாத ஏழைங்களுக்கு நீங்க நல்லது செய்வீங்கன்னு தானே நாங்க உங்களுக்கு அம்பா இருக்கிறோம். உங்களை ஓட்டு போட்டு பதவியில ஏத்தி வச்சு உட்கார வச்சுட்டு நாங்களும் உங்க காலடியை செருப்படி வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். ஒரு நட தண்ணிக்கு அந்த ரேஷன் அரிசி கூட வேவறதுக்கு கஷ்டப்படாத ஊரு பூரா பிச்சு எடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம். நாங்க ஏன் சார் எங்களுக்கு அந்த நிலைமை சொல்லுங்க. நானே 3 ஏக்கரை வாங்கி உங்களுக்கு நான் என் படம் பட்டாவோட கொடுக்குறேன் இதே முத்துச்சம்பளம் சொன்னாரு. இன்னும் 3 வருஷம் ஆகுது அந்த கரை ஏறி வந்து எப்படி இருக்கிறீங்க, செத்தீங்களா பொழைச்சேன்னு கூட இது வரைக்கும் அவங்கள பார்க்க கிடையாது. உன்னோட தண்ணிக்கு போய் ஒவ்வொரு வீட்டுக்கிட்டே நின்னா எவ்வளவு கேவலமா பேசுறாங்க தெரியுமா? உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டு நாங்க ஏன் சார் கேவலமா ஒரு கூட தண்ணிக்கு கஷ்டப்படணும்? தேடு கடிச்சு இதே நான் 3 நாள் ஜிகாத்துல பெட்ல இருந்துட்டு வந்தேன். இப்போ ஒரு பையன் வந்து உடம்பு சரியாத படுத்து செத்து இருக்குது. குழந்தைங்களை வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். ஏன் உங்களோட கஷ்டம் எங்களுக்கு புரியுது, எங்களோட கஷ்டம் உங்களுக்கு இது வரைக்கும் புரியலையா? அப்படி என்ன சார் நாங்க அன்னை தெரசா மகர்லமா கொடுமைப்படுத்தணும்? நாங்க எங்களுக்கு வந்துங்க செஞ்சு கொடுத்தா வந்து அடிப்படை வசதி 10 நாளையில செஞ்சு கொடுக்கட்டும். இல்லைன்னா அவங்களுடைய ஆதாரத்தை எல்லாமே அவங்க எடுத்துக்கிட்டோம். எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். கவர்மெண்டே எங்களுக்கு ஆதரவு செய்ய இல்லை அப்படின்னாக்க நாங்க அந்த ஆதாரத்தை கொண்டு போய் வச்சு நாங்க என்ன சார் பண்ண போறோம்? எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். நாங்கெல்லாம் 60 வீடு இருக்குதுங்க சார். ஒவ்வொரு வீட்லயும் பாருங்க தண்ணிக்கு எங்க போய் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வீட்லயும் நாய் மர கெஞ்சி நாங்க ஒவ்வொரு தண்ணிக்கு நாங்க கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு. அப்படி உங்களுக்கு என்ன நல்லது செய்வீங்கன்னு தானே உங்களுக்கு எல்லாம் நாங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம். காலையில 7 மணிக்கு போனாங்க, நைட்டு 4:30 மணி வரைக்கும் ஊர் ஊரை சுத்தி உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு இன்னைக்கு நீங்க வந்து அந்த ஏரியாவே பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னா ஒருத்தர் கூட வர்றதே ஓட்டு கேட்கும் போது வந்து உட்கார்ந்து போகுது. பேரு கந்தம்மாள். ஆமா கந்தம்மா. குடியிருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா தண்ணி கிடையாது, கரண்ட் கிடையாது. குழந்தை குட்டிகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன் இந்த அதிகாரிகளுக்கு தெரியாத போச்சுங்க? ஏன் தெரியாத போச்சுங்க? நாங்க போடுற ஓட்டு மட்டும் அவங்களுக்கு செல்லுது இல்ல. நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு ஒரு நாளாவது யாராவது விட்டு பாத்துருப்பாங்களா? இல்ல வந்து பாத்துருப்பாங்களா? ஓட்டு கேட்க மட்டும் வர்றாங்கல்ல, அது எதுனால? ஓட்டு கேட்கும் போது மட்டும் வந்து அப்ப மட்டும் தான் தெரியுது, மற்றவங்களுக்கு தெரிய மாட்டாங்குது. நாங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறோம். இப்ப என்ன வேலை வெட்டி இருக்குதா ஒண்ணா? நாங்க எப்படி கஷ்டப்பட்டு நாங்க சாப்பிட்டு இருக்கிறோம். குடிசையில வளர்ந்துட்டு இருக்கிறோம். பாம்பு பாத்தீங்கன்னா நேற்று நான் 2 பாம்பு வந்து படுத்துக்கிட்டு. எங்களுக்கு வந்து தண்ணி வசதி வேணுங்க. வீடு பட்டா கொடுக்கணும். நாங்க எங்களுக்கு கொடுக்கணும், கரண்ட் போட்டு கொடுக்கணும். எங்க பிள்ளைங்களை எல்லாம் படிக்க வைக்க முடியல. இருட்டுல இருக்கிறோம். நாங்க வெறுத்துக்கு வர வேண்டாங்களா? பட்டாவே இல்லைங்க.